Hi students, நம்ம இந்த வீடியோல NMMS எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல கொஸ்டின் நம்பர் 56ல இருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினோட ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 56ல a man walks 10 meter towards the east அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கா வந்து உங்களோட டைரக்ஷன்ல நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு இருக்கு. இதுல அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து இங்க இருந்து a man walks 10 meter towards the east. East directionல வந்து 10 meter walk பண்ணியிருக்காங்க. And then turn left. இப்படி நடந்து போயிட்டு இருக்க ஒருத்தரோட ரைட் ஹேண்ட் இங்க வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்க வரும். Then turns leftன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து டர்ன் பண்ணி 7 meter வாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஸ்டின்ல. ஸோ இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது இங்க லெஃப்ட் ஹேண்டும் இங்க ரைட் ஹேண்டும் வரும் திருப்பியும். He turns to the right and walks 8 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ரைட் சைட் வாக் பண்ணியிருக்காங்க, 8 மீட்டர்ஸ்க்கு வாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ கொஸ்டின்ல இன் விச் டைரக்ஷன் இஸ் ஃபேசிங் நவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த டைரக்ஷனை தான் ஃபேஸ் பண்றாரு. இது என்ன டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் தான் சரியான ஆப்ஷன். அது உங்களோட தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து 57th கொஸ்டின் பார்க்கலாம். ராம் டிரைவ்ஸ் இஸ் கார் ஃபார் 80 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்னு சொல்லியிருக்காங்க. திருப்பியும் டைரக்ஷன் கொஸ்டின் தான். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்ன்ற டைரக்ஷன்ல ராம் டிரைவ்ஸ் 80 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ நார்த்தில் வந்து 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் தேர் ஹீ ட்ரோவ் 30 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட் டைரக்ஷனில் 30 கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 40 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து 40 கிலோமீட்டர் சவுத்தில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 40. ஹவு ஃபார் ஹீ இஸ் நவ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த லைன் வந்து 80 கிலோமீட்டர்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த லென்த்து தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு பிரேக்கப் லைன் வரைஞ்சிக்கோங்களேன். இது மொத்தமாக 80னா இந்த இடத்துல மேலே 40னா இது இந்த 80 வந்து இங்கே மேலே 40 கீழே 40 ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் தான். இது 30னா இங்கே என்ன தான் இருந்திருக்கும், 30 தான் இருந்திருக்கும். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபார்டெனஸ் ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. ஏன்னா அந்த 90க்கு எதிரில் வர சைடு தான் கேட்குறாங்க. ஸோ பித்தாகரஸோட ரூல் என்னன்னா ஹைபார்டெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. ஹைபார்டெனஸ் நமக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சைடு வந்து 40, இன்னொரு சைடு வந்து 30. அப்போ 40 ஸ்கொயர் ப்ளஸ் 30 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கணும். 40 ஸ்கொயர் பண்ணும்போது 1600 வரும். 30 ஸ்கொயர் பண்ணும்போது 900ன்னு கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா 2500 கிடைக்குது. ஸோ இதான் ஹைபார்டெனஸ் ஸ்கொயரோட வேல்யூ. ஸ்கொயர் அங்கே போனால் என்ன ஆகிடும், ரூட் ஆகிடும். ரூட் ஆஃப் 2500. ஸோ 2500ல் 25ம் ஒரு 100ம் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ 5 × 5 25 கிடைக்கும். 100 வந்து 10 × 10 வந்து 100 கிடைக்கும். ஸோ 2 5க்கு ஒரு 5, 2 10க்கு ஒரு 10 நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியில் எடுத்துடலாம். ஸோ 5 × 10 அப்போ வந்து 50. 50 × 50 பண்ணால் இது கிடைக்கும். டேரெக்டாக யோசிச்சு எழுதலாம், கரெக்டாக தான். அப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ அவங்க இருக்கிற தூரம் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது அவங்களோட சரியான ஆன்சர். அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் 58வது கொஸ்டின் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இந்த டயக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம டேரெக்டாக பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், 1 2 3 4 5 6 தெரியுது வெளியில். உள்ள அதே மாதிரி 1 2 3 4 5 6 வெளியில் ஒரு 6 தெரியுது. இந்த பெரிய ட்ரையாங்கிள் பாருங்களேன், இங்கே ஒரு ஏன்னா ஒரு ஸ்டார் வரைகிறதுக்கு முதல்ல 2 ட்ரையாங்கிள் தான் நம்ம போடுவோம். அதில் ஒரு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்புறம் உள்ளே பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இவங்களெல்லாம் ஜாயின் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் வருது. ஸோ இது ஒரு 1. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வருது. ஸோ இது ஒரு 1, இது ஒரு 2. அதே மாதிரி இங்கேயும் வருது பாருங்கள், 1 2 3 4 இன்னொரு +4 நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய ட்ரையாங்கிள்ஸ் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஸோ இவங்களை ஆட் பண்ணாலே இது வந்து ஒரு 12 14 18 கிட்ட வந்துச்சு. இங்கே வந்து மோர் தென் 15 ஆப்ஷன் இருக்குது. நம்ம அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து என்ன, லீப் இயர். வாட் வில் பி த டேட் பிஃபோர் த 19th days ஆஃப் 6th March அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இது வந்து March 1ன்னு வச்சுக்கோங்களேன். இது March 6க்கு முன்னாடி 19 days எடுத்தால் என்ன டே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்ச்சுக்கு முன்னாடி பிப்ரவரி இருக்குது. இது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால பிப்ரவரியில் 29 days இருந்திருக்கும். ஸோ 29 daysலேருந்து இப்போ 6th-லேருந்து 19 days முன்னாடி தான் நம்மளுக்கு கேட்டாங்க. நான் இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஈஸியாக ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இப்போ 29லேருந்து 19 days நம்ம முன்னாடி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இதில் வந்து டேட் வந்து 10 வரும். பிப்ரவரி 10 வந்திருக்கும். இதுலேருந்து நான் 19 days வந்து பின்னாடி வந்தேன் பிப்ரவரி மந்தில் மட்டும். ஆனால் நமக்கு இங்கே ஒரு 6 days இருக்குல்ல, அதனால இந்த 10லேருந்து இங்கே ஒரு +6 days பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே
16th பிப்ரவரி கிடைக்கும். அதுதான் நம்மளோட ஆன்சர். மேம் இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் டேட் வந்து இப்படி முன்னாடி எழுதிருங்க. இது வந்து 6th மார்ச், 5th மார்ச், 4th, 3rd, 2nd, 1, 29, 28ன்னு எழுதி பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணி 19th டே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கூட உங்களுக்கு 16 தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கிளாக் இருக்கு. வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் மினிட் அண்ட் அன் அவர் ஹேண்ட் when the time is 12:30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12:30 அப்படின்னு சொல்லும்போது 12 o'clockல தான் கரெக்டாக ரெண்டு முள்ளு வந்து சேம் பிளேஸில் இருக்கும். இப்போ 12:30ன்னு சொல்லும் போதே வந்து நம்மளோட அந்த பெரிய முள்ளு இருக்குல்ல அது வந்து நகர ஆரம்பிச்சிரும். ஏன்னா ஒரு ரவுண்டு முடிக்கும் போது அது வந்து 1 o'clock ரீச் ஆகுங்களா, அதனால கரெக்டாக 30ன்னு கேட்டிருக்காங்க, 12:30ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்டாக இது வந்து 1க்கும் 12க்கும் நடுவில் இருந்திருக்கும் அந்த உங்களோட அவர் ஹேண்டோட முள்ள. அப்போ இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பேசிக்காக ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள்ன்றது வந்து 360 டிகிரி. இதில் பாதி சர்க்கிள் நமக்கு வேணும் அப்படின்னா பாதி சர்க்கிள்ன்றது எப்போவுமே எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி இருக்கும். 180 டிகிரிக்குள்ளே கிளாக்கில் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதில் 1 2 3 4 6 வரைக்கும் நம்பர் இருக்கும் நமக்கு ஒரு செமி சர்க்கிள்குள்ளே. அப்போ 186ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஆனால் இதில் வந்து ஒரு ஆங்கிள் வந்து 30 அப்படின்னா இதில் பாதி தான் நம்மளுக்கு வந்து கிராஸ் ஆகிருக்கும். அப்போ 15 டிகிரி மட்டும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போது 180 டிகிரின்றதுல ஒரு 15 டிகிரி மட்டும் நம்மளோட முள்ளு வந்து மூவ் ஆகிருக்கும். அப்போ 165 டிகிரி அப்படின்றது தான் நம்மளோட சரியான ஆப்ஷன். அடுத்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கிராஃபில் வந்து இயர்ஸும் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸும் ஆக்சிஸில் கொடுத்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி டாட்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி சிங்கிள் லைன், எய்டட் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி டபுள் லைன் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டாங்க. இந்த கிராஃபை யூஸ் பண்ணி கீழே இருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இயர் ஆஃப் 2002ன்னு கேட்டிருக்காங்க. 2002 இங்கே இருக்குது. 2002ல் டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு கிடைக்குது கிராஃபில். ஸோ அதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். நம்மளோட ஆப்ஷன் 3ல இருந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த இயர் ஆஃப் 2005. 2005ல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலோட மேப் இப்படி இருக்கு. ஸோ 2005ல் கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த லைன் இங்கே கிடைக்குது பாருங்க. ஸோ இதுக்கு நேரம் இங்கே வர்ற நம்பர் பார்க்கணும். ஸோ 10க்கும் 20க்கும் நடுவில் இருக்குது. அப்போ அது 15,000. 15,000 ஆப்ஷன் முதல் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சரும் கூட. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இன் 2001ன்னு கேட்டிருக்காங்க. 2001ல் கவர்மெண்ட் ஸ்கூலும் ப்ரைவேட் ஸ்கூலையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் நம்மளோட 2001. 2001ல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும் பார்க்கும்போது 10,000 இருந்திருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல் வந்து இந்த டாட் மட்டும் தான், அதாவது 20லேருந்து 30 இந்த கவுண்ட் மட்டும் எடுக்கணும். அப்போ 20 to 30ன்றது ஒரு 10,000, இங்கே 0 to 10ன்றது ஒரு 10,000. அப்போ ரெண்டு 10,000 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 20,000 கிடைக்கும். அதுதான் நம்மளோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இஸ் இந்த இயர் டேஷ்ன்னு கேட்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட கவுண்ட் பார்க்கும்போது எந்த இயரில் பெருசாக இருந்திருக்கு அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலோட ஷேடிங் வந்து இதுதான், இந்த லைட் ஒன் சைட் ஷேடிங். அது எந்த இயரில் அதிகமாக இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். 2003ல் தான் பெருசாக இருந்திருக்கு. இப்போ 2003 அப்படின்றது தான் நம்மளோட சரியான ஆப்ஷன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதான் நம்ம செலக்ட் பண்ணோம். அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல் இந்த இயர் ஆஃப் 2004. 2004ல் கவர்மெண்ட் எய்டடும் ப்ரைவேட்டையும் டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2004 இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் வந்து இங்கே வந்து 10,000 இருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல் வந்து 20 to 25 தான் இருக்காங்க. அப்போ 5,000 தான் இருக்காங்க. அப்போ 10,000லேருந்து 5,000 நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 10,000ல் 5,000 சப்ராக்ட் பண்ணும்போது 5,000 கிடைக்குது. அதுதான் நம்மளோட சரியான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.